தடை ஒன்றும் கிடையாது. போடணும்னா பணியிடங்கள் நிரப்பலாமா? 32,000 பணியிடங்கள்ல கிட்டத்தட்ட 10,000 பணியிடங்கள் இன்னும் காலியா இருக்கு. சரி, இந்த 1,32,000 பணியிடங்களையும் ஃபில்அப் பண்ணாலும் அப்படியே ஒரு 700 பேருக்கு ஒரு காவலர் தான் வருது. 8 கோடி பேருக்கு தகுந்த மாதிரி இதோட ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணணும். ரெண்டாவது, காவல்துறையில் பாதுகாப்பு பணிங்கிறது வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அதுக்குன்னு சொல்லி டிஎஸ்பி பட்டாலியனில் சும்மா இருக்கிறாங்க. அவங்கள வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அந்த பாதுகாப்பு பணி, அதாவது விஐபி பந்தோபஸ்து அதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் அதுக்கு போகிறதுனால இவங்களோட பணிகளை, அதாவது அவங்க விஐபி பந்தோபஸ்துக்கு போறதுனால ரொட்டீன் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரொட்டீன் பணிகள், அதாவது பீட்டு போகிறது அந்த மாதிரி பணிகள் எதுவுமே வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து காவல்துறையில் ஒரு 10% கெட்டவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்க சாருன்னு சொன்னாங்க, அதாவது கஞ்சா, போதைப்பொருள் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து அந்த காலத்திலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், இருந்திருக்கலாம். ஆனால் கட்டுப்படுத்தணும் இல்லையா, அது அரசோட பொறுப்பு தான், அது காவல்துறையோட பொறுப்பு தான். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அதில் சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்க்கணும். காவல்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், ரவுடிகளாக இருந்தாலும் சரி தான், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முன்னாடி முதலமைச்சர் வந்து நம்ம கலைஞர் அவங்க சொன்னாங்க, இப்போ சாராய சாவுகள் நிறைய நடந்து அவங்க ஆட்சி அந்த சமயத்தில், சாராய பானைகள் மீது போலீஸ் துப்பாக்கி குண்டுகள் பாயும் அப்படின்னு சொன்னார். பாய போகிறதுல பாயல, ஆனாலும் அவர் சொன்னதுல பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை தீவிரமா நடவடிக்கை எடுத்தாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க, அந்த காவல்துறை மாநாட்டுல, காவல் கண்காணிப்பாளர் கலந்துகிட்ட மாநாட்டுல, நான் சர்வாதிகாரியாக செயல்படுவேன், இந்த போதை பொருள் ஒழிக்கிறதுல காவலர்கள் முழு வீச்சோட செயல்படணும் அப்படின்னு அவர் தானே கண்டிச்சாரு. நடவடிக்கை எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கேஸ் பிடிக்கிறாங்க, டெய்லி பேப்பர்ல வந்துட்டு தான் இருக்கு. அதையும் மீறி நடக்குது. அப்போ அது வந்து ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு ஓவரா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும், எராடிகேட் பண்ண முடியும். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். சரி, அதே மாதிரி சார், இப்போ தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியான மோதல்களும் அதிகமா இருக்கு. இப்போ அங்க வந்து இந்த வரைமுறைகள்லாம் பின்பற்றப்படுதா? அதாவது உயர் அதிகாரிகள் அந்த பணியிடங்கள்ல எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம், இப்போ இதெல்லாம் சரியான முடி பின்பற்றப்படுகிறதா? தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கே. தென் மாவட்டங்கள் வந்து 3 ஜாதி, அந்த 3 ஜாதிக்கு இடையில தான் பிரச்சனை வரும். அவங்க தான் மாறி மாறி வெட்டிக்குவாங்க, கொலை பண்ணிக்குவாங்க. வட மாவட்டங்களில் 2 ஜாதி, அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. அவங்க கலைஞர் சிஎம் இருக்கையில் இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் ஜாஸ்தியாகி அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தென் மாவட்டங்களில் இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவங்களும் உயரதிகாரிகளாக, அதாவது இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே உள்ள ரேங்கு, அவங்கள வந்து அங்கே பணியிடமே கிடையாது, அவங்க வந்து வேறு மாவட்டங்களுக்கு மாற்றினாங்க. அங்கே கம்மியாக இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை இங்கேருந்து அங்கே போட்டாங்க. அப்போது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆச்சு. ஆனால் இப்போது அங்கே உள்ளவங்களே அங்கே வேலை பார்க்குறாங்க. அது வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படணும். ஏன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு நம்மளை சேர்ந்தவர் தான் இன்ஸ்பெக்டராக இருக்காரு, நம்மளை சேர்ந்தவர் தான் டிஎஸ்பியாக இருக்காரு, நம்மளை சேர்ந்தவர் தான் எஸ்பியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருது. அதுக்காக இவங்க தூண்டி விடுறாங்கன்னு நான் சொல்லலை, அது அவங்களுக்கு தெரியாமையே தைரியத்தை கொடுத்துருது. அது மட்டும் இல்லை, ஒரு காவல் நிலையத்தில் இந்த 3ல் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா மற்ற 2 சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களும் சரி காவலர்களும் சரி அவருக்கு எதிராகிடுவாங்க. அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஏன் அது வந்து மாற்றப்படாம ஏன் அரசு தான் பண்ணணும். அரசு தான் இதுக்கு வந்து உளவுத்துறை கையில் வச்சிருக்காங்க. உளவுத்துறை வச்சு என்ன பிரச்சனை அங்க சவுத் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இவங்களெல்லாம் மாற்றி இந்த பக்கம் போடணும் அப்படிங்கிறது அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி உளவுத்துறை தகவல் சரியா போகுதா சார் மேலிடத்துக்கு? இப்போ இந்த நிர்வாகி ஜெயக்குமார் விஷயத்திலையும் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அதிகாரிகள் கொடுப்பாங்க இல்லையா, அதிகாரிகளுக்கு மேல் அதிகாரிகளுக்கு அறிக்கை கொடுப்பாங்க, அதெல்லாம் சரியான முறையில் செயல்படுதா? அதாவது உளவுத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு காவலர் இருப்பாங்க. அந்த மாவட்ட உளவுத்துறை அதுலேருந்து ஒரு காவலரும், மாநில காவல் உளவுத்துறை அதுலேருந்து ஒரு காவலரும் இருப்பாங்க. காவலராக இருக்கலாம், ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம், சப் இன்ஸ்பெக்டராக கூட இருக்கலாம். இவங்க வந்து அவங்க அதிகாரிக்கு, மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுப்பாங்க. என்ன நடந்திருக்கு, அந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கு பிரச்சனை இருக்குது, யார் கஞ்சா விற்கிறா, என்ன பிரச்சனை நடக்குங்கிறத டெய்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி மாநில உளவுத்துறையும் அவங்களும் கொடுக்கணும் ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த மாநில உளவுத்துறை பெரிய அதிகாரிகள ஏடிஜிபி இன்டென்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ், அவங்க வந்து சிஎம்க்கு காலையிலையும் சாயந்தரமும் பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல வெடி விபத்து நடந்திருக்கு,
இந்த இடத்துல இது மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த இடத்துல 2 ஜாதிக்கு இடையில பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரியப்படுத்துவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 வாட்டி பேசுவாங்க. முக்கியத்துவம் இருந்தால் உடனே கூட பேசுவாங்க. ஆக தகவல் வந்து மேலே வரைக்கும் போகும். அங்கேருந்து என்ன உத்தரவு வருதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கும்.